ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனைக்கும் இந்த இடைப்பட்ட கொஞ்ச நாள்ல அவர் இந்த வீட்டுல அவமானப்படுற மாதிரியும் அவரோட மரியாதைக்கு குறை வர மாதிரியும் சில பிரச்சனைகள் நடந்தது. ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இப்பவும் யோசிக்கிறாரு. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு யோசிச்சு நம்ம கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும்னு பேங்குக்கு வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட மனசுல அவருக்கு! அன்பும் கோபமும் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துங்கிறத அதை என் கண்ணால பார்த்துட்டேன் கயல். எவ்வளவு தப்பான மனுஷனா இருந்தாலும் உன் அன்பால இப்ப நல்லவரா மாத்திட்ட. அவர் மேல இப்ப எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதே மாதிரி கோபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்துங்கிறதையும் நான் இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உதாரணம் அன்பு. அதுக்காக நான் அவனை தப்பா சொல்றேன்னு அப்செட் ஆயிராத. அப்படியெல்லாம் இல்லைங்க, அன்பும் இப்போ புரிஞ்சுக்கிட்டான்ல. இப்படி உன்னால எனக்கு சில உண்மையான உறவுகள் கிடைச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு தர்மலிங்க மாமா பேங்க்குக்கு வந்து ஷூரிட்டி சைன் போட போறாரு. லோனும் சாங்ஷன் ஆக போகுது. பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், அதுல எப்படி சக்சஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பணத்தோட மதிப்பு என்னன்னு அது கையில இல்லாதப்பதான் தெரியும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேல இருந்து கீழே விழுந்து திரும்ப மேல போனதுக்கு அப்புறமும் ஒவ்வொன்னையும் எப்படி பார்த்து பார்த்து பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான். எனக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்தீங்க. கஷ்டத்துல என் கூட பக்கபலமா நிக்கிறீங்க. எவ்வளவோ மன கஷ்டம் வந்தோம், எனக்காக நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறீங்க. காதலுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தி நீங்க என் மேல காமிச்ச அந்த உண்மையான காதலை உணர்ந்து உங்களை பெருசா ஜெயிக்க வைக்கும். நீ என் கூட இருந்தா எப்பவுமே எனக்கு வெற்றி தான் கயல். இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது எல்லாமே உன்னாலதான். நாளைக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. இப்போ இதுல நான் பண்ணதுன்னு என்ன இருக்கு? இது எல்லாமே உங்களோட உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச பரிசு. இதுல எந்த வகையிலயும் நான்லாம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா கிடையாது. நீ இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. தர்மலிங்க மாமா பண்றாருன்னா அது கயல் அப்படிங்கிற தம்பி பொண்ணுக்காக மட்டும் இல்ல, உன் நல்ல மனசுக்காக தான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அவர் இந்த பேங்க் வந்து சைன் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீ மட்டும் என்ன மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வரலன்னா நான் இருந்த டிப்ரெஷனுக்கு கிடைக்கிற வேலைக்கு போலான்னு கிளம்பி போயிருப்பேன். ஆனா நீதான் எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, நான் முயற்சி பண்ணா கண்டிப்பா என்னால சாதிக்க முடியுன்ற ஒரு தைரியத்தை கொடுத்த. குறிப்பா எப்படி பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த. பொறுத்து இருந்தா நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும்னு எனக்கு புரிய வச்சது நீதான். இப்படி எல்லா வகையிலையும் என்னோட எல்லா வெற்றிகளையுமே என் பின்னாடி இல்ல என் கூடவே இருந்து பக்க பலமா துணையா இருக்கிறது நீ மட்டும்தான். அதே மாதிரி நீ ஒரு விஷயம் சொன்னல, அது உண்மை கிடையாது. என்ன? உன்னாலதான் நான் எல்லாத்தையுமே இழந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னல, அது மட்டும் உண்மையே கிடையாது. உன்னாலலாம் நான் எதையுமே இழக்கல கயல். நான் உன் கூட வந்ததுக்கு அப்புறம் நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? சின்ன சின்ன பிரச்சனைகளால நான் கஷ்டப்படுறது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கயல். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னால நான் எதையுமே இழக்கல. ஆனா உனக்காக நான் எதையும் இழக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரி எதுக்காகவும் உன்னை என்னால இழக்க முடியாது.
ஒருவேளை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிற. என் வாழ்க்கையிலேயே நான் பெரிய சந்தோஷமா நினைக்கிறது நீ மட்டும்தான். அதனால நீ இனிமே எதுக்காகவும் நீதான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு யோசிக்கவே கூடாது. புரியுதா? என்ன பாக்குற? யோசிக்க மாட்டேன்னு சொல்லு. யோசிக்க மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? ஏதாவது சொல்லணுமா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? உன் கண்ணை பார்த்து நீ என்ன சொல்ல வரன்னு நான் புரிஞ்சுப்பேன். அப்படியா? சரி, அப்போ இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணுது உனக்கு. கரெக்டா? எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க என் செல்ல புருஷா? ஓகே. என் மனசுல இருந்த எல்லாமே நீங்க வார்த்தையா சொல்லிட்டீங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னதுதான். உங்களுக்காக நான் எதையும் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன். ஏய் மாமே, வீட்டுக்கு போலாம்டா. மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன அவன் ஸ்டேஷன்ல நைட்டியோட உட்கார வச்சிட்டான்டா. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் ஆளு முன்னாடியும் என் அம்மா முன்னாடியும் எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? என் டோட்டலா அசிங்கப்படுத்திட்டான்டா. அவனை நான் பெருசா வச்சு செய்ய போறேன் பாரு. இங்க பாருடா, சோசியல் மீடியால என் வீடியோலாம் எப்படி பரவிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கல. மாமே, உன் கோபம் புரியுது. இப்பதான் ஸ்டேஷன் போயிட்டு வந்த உடனே உங்க அண்ணன் தான் வெளில கொண்டு வந்து விட்டாரு. திரும்ப அவனை ஏதாவது பண்ண போய் பிரச்சனை ஆயிட போதுடா. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? என் ஆளு முன்னாடி என் மானமே போச்சுடா. உன் ஆளு முன்னாடி உன்னை நைட்டியோட நிக்க வச்சு லத்திய வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் உனக்கு? நைட்டியோட பார்த்து யாழ் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு வந்து இப்ப காஃபி ஷாப் வரைக்கும் போயிருக்கோம். அவன் மொத்தமா காலி பண்ணிட்டான்டா. விட்ரா பாலு, என்னைக்காவது நாள் நம்ம கையில சிக்காமல போயிட போறான். அன்னைக்கு அவனை வெயிட்டா செஞ்சல. ஏய், நீ வாய மூட்டு குர்றா. அவனே ஏதோ போதையில பேசிட்டு இருக்கான், நீ வேற ஏதோ ஏத்தி விட்டுட்டே இருக்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆட்டோ ஸ்டாண்டுக்கே வந்து கண்டபடி கத்துவாங்கல்ல. ஏய், இவன் ஒருத்தன் எங்க அம்மா எனக்கு சமாளிக்க தெரியாதா? பயந்து சாவற.